எங்களை போட்டு இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னா நம்ம சூர்யா அவர்கள் நடிச்ச கருப்பு திரைப்படம் அப்படிங்கிறது இன்னைக்கு மே 14 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஒட்டுமொத்த சூர்யா ஃபேன்ஸும் இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் சூர்யா அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு கம்பேக் படமா அமையும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இந்த படத்தோட தயாரிப்பாளர் தரப்புல இருந்து ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ, அதாவது ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லி 9 மணி ஷோ இருக்குல்ல, அந்த ஷோ வந்து ஸ்கிரீன் ஆகாது அப்படின்ற மாதிரி. சரி, ஸ்பெஷல் ஷோ தான் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் ஆகல, அடுத்தடுத்த ஷோக்கள் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்னு வரல. சில பார்த்தா இந்த படத்தோட 6 மணி ஷோ அதுவுமே இப்ப கேன்சல் ஆயிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த படம் அப்படிங்கிறது 14 ரிலீஸ் ஆகல. இந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகல, அதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க, இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த படத்துக்கு முன்னாடி இது மாதிரி சூர்யா படத்தோட ஏதாவது ஒரு படம் இது மாதிரி கடைசி நேரத்துல வந்து தள்ளி போயிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். சரியா 2022 நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல LCU ஆரம்பிச்ச அந்த ஒரு படம், அந்த படத்தோட பேர் தான் விக்ரம். அந்த படத்தோட லாஸ்ட்ல ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மூலியமா அந்த படத்துல நடிச்ச மற்ற எல்லா ஆக்டருமே அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிருந்தாரு நம்ம சூர்யா அவர்கள். அந்த படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன கங்குவா படமா இருக்கட்டும் இல்ல ரெட்ரோ படமா இருக்கட்டும், 2 படமுமே ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சிருச்சு. என்ன ப்ரோ, கங்குவா படத்தை நீங்க சொல்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா ரெட்ரோ படம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தானே போனுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படம் பிசினஸ் ரீதியா வெற்றி படம் தான். ஆனா அந்த படத்தை கிரிட்டிசைஸ் மாதிரியா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான படமா எனக்கு தெரியல. அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்துச்சு. சூர்யா அவர்கள் மாதிரி ஒரு மாஸ் டேலண்டான ஒரு ஆக்டரை, ஒரு ஹீரோவை கொண்டாடி தீக்கிற மாதிரியான படம் வரலையோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இந்த கருப்பு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள் வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா RJ பாலாஜி அவர்கள் இந்த படத்தை நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு கம்பேக் படமா கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசப்பட்டுச்சு. அவங்க அந்த படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூஸா இருக்கட்டும், பண்ண ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் ஹிட் அடிக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா தரப்பு மக்கள் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஒரு கண்டிப்பான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. கேஸ் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு கதை, அதுல கருப்பசாமி கதையும் உள்ள கொண்டு வந்து சூர்யா அவர்களுக்கு ஆப்போசிட்டா இந்த படத்தோட டைரக்டரான RJ பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. 21 வருஷம் கழிச்சு த்ரிஷா அவர்கள் திரும்பவும் நம்ம சூர்யா கூட சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா இருந்துச்சு. சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு சாதாரண ஆடியன்ஸ் கூட காத்துக்கிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிற மே 14, மே 15 இந்த 2 நாளுமே இந்த படத்துக்கு ஸ்பெஷல் ஷோ அனுமதி கொடுத்திருந்தாரு நம்ம தமிழக முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்கள். நன்றி சொல்ற விதமா சில போஸ்ட் எல்லாம் போட்டு ரொம்ப பாசிட்டிவா தான் இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா மே 14, அதாவது இன்னைக்கு காலையில இந்த படத்தோட ப்ரொடியூசரான SR பிரபு அவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த படத்தோட 9 மணி காட்சி வந்து ரத்து செய்யப்படுது, அதனால எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை அவரோட எக்ஸ்ட்ரா ஒரு போட்டிருந்தாரு. எல்லாரும் நினைச்சது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான், அதாவது அந்த சிறப்பு காட்சி மட்டும் தான் ரத்து செய்யப்படுது, அடுத்தடுத்த காட்சிகள் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அது மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த படத்தோட டைரக்டரான RJ பாலாஜி அவர்கள் கூட ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ அவர் என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்க்கணும்னு சொல்லி ஆர்வத்தோட ஆசையோட வந்த எல்லா ஃபேன்ஸுக்கும் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஆனா நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன், இந்த படம் கண்டிப்பா உங்களுக்குலாம் பிடிக்கும். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த படம் வந்து மே 14 ரிலீஸ் ஆயிடும், எல்லாருக்கும் பிடிக்கும், இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லி நான் நிறைய இடங்களில் ரொம்ப கான்ஃபிடண்டா பேசியிருந்தேன். படம் இப்ப வராது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் ஆனா கண்டிப்பா நம்பிக்கையோட இருக்கிறேன், நம்பிக்கையோட இருங்க, படம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஆனா ரொம்ப எமோஷனல் ஆகி பேசியிருந்தாரு. அதுதான் நிறைய பேரை இப்ப மனம் கலங்க வச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகும், நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். மே 14 படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் சொல்லிட்டு சாரி ஃபார் த டிலே, சாரி ஃபார் மேக்கிங் யூ கோ த்ரூ ஆல் தி ஸ்ட்ரெஸ், பட் இட் வில் ஆல் பி ஒர்த். படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும், செம்மையாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதை நான் நம்புகிறேன். அதான் நான் சொல்கிறது தான், கருப்பை வரும், வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னு இருக்கிறாங்க, நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும், நான் நம்புகிறேன். ஓகே, ஏன்னா RJ பாலாஜி அவர்கள் அழுது நம்ம எது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவர் RJவா இருக்கும்போதும் சரி, கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்கும்போதும் சரி, நிறைய பேரை கலாச்சி சிரிக்க வச்ச ஒரு நபர். ஆனா இப்போ அழுகிறத நம்மளால பார்க்க முடியல. ஆனா இந்த படத்துக்காண்டி அவர் அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது, படத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.
கண்டிப்பா அவரோட நம்பிக்கை வீண் போகாது. ஆனா அவர் சொல்லி இந்த மாதிரி 6 மணிக்கு படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சு, ஆனா படமும் ரிலீஸ் ஆகல. சரிப்பா, கருப்பு படம் ரிலீஸ் ஆகல, ஆனா எதனால ரிலீஸ் ஆகல, ஏன் இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கோட இதுதான் பிரச்சனைப்பா, இதனால இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பதிவு ஆகல. இப்போ வரைக்கும் அபிஷியலா இந்த படம் இதனாலதான் வரல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எங்கேயுமே பதிவு ஆகல. இதுவே அன்அபிஷியலா ஒரு சில இடங்கள்ல சில விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒரு இடத்துல நம்ம கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை சரியா கொடுக்காதனால இந்த படத்தோட ரிலீஸுக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு காதுக்கு வருது. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது ஒரு படத்துக்காக ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தை கரெக்டா அந்த பணத்தை சரியா செட்டில்மெண்ட் பண்ணாதனால இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது, இங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண, கரெக்டா இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா இதுதான் கரெக்டான விஷயமா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாராலுமே தெரியல. இது அன்அபிஷியலா வந்துகிட்டு இருக்க ஒரு நியூஸ். இது உண்மையா இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி சூர்யாவுடைய படம் இது மாதிரி ஏதாவது ரிலீஸ்க்கு தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி சூர்யாவுடைய சூரரை போட்டு OTT-ல தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா இந்த படத்தை வந்து மே மந்த் பிளான் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சில காரணங்களால அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பல மாதங்கள் தள்ளி போய் நவம்பர் மந்த் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எதற்கும் துணிந்தவன் இந்த படமும் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் மார்ச் மந்த் தான் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இது மாதிரி சொன்ன போனா நிறைய படங்கள் சொல்லலாம். ஆனா இப்போ நடந்திருக்க மாதிரி கடைசி நேரத்துல, அதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோட போயிருந்த ஃபேன்ஸுக்கு அங்க போய் பார்த்தா படம் ரிலீஸ் ஆக, இந்த மாதிரியான சம்பவம் இப்பதான் நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இந்த படத்தை எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் படம் வந்து ரிலீஸ் ஆயிடும் சொன்னது இன்னைக்கு சாயந்தரமே ரிலீஸ் ஆயிடும், அதாவது 14ஆம் தேதி சாயந்தரமே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நடக்கல. இப்ப அடுத்த நாள் காலைல ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்ப வரப்போகுது அப்படிங்கிறத. நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக சூர்யாவுடைய ஃபேன்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப சூர்யாவோட தீவிரமான ஃபேன்ஸா இருக்கட்டும், சாதாரண ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து ஒரு தளபதி விஜயோடைய ஃபேன். அவருடைய படங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அந்த படத்தை போய் நாங்க பார்ப்போம். தளபதி விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன். இந்த படத்தை எப்படியாவது செலிப்ரேட் பண்ணி தீர்த்தணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு படம். கையில டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருந்தபோது எனக்கு எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்டா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில தியேட்டர்ஸ்ல ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். சூர்யா ஃபேன்ஸ் அவரோட படம் பார்க்கணும் வந்து ரொம்ப வருத்தத்தோட திரும்பி போறதும், அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஆதங்கத்துல படத்தை ரிலீஸ் பண்ணாம ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கோவப்பட்டு போராட்டத்துல ஈடுபட்டதையும் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம அவங்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, நம்பிக்கையோட இருங்க. படம் அப்படிங்கிறது வரப்போகுது, கண்டிப்பா செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கதான் போகுது. என்ன அது இன்னைக்கு இல்லாம நாளைக்கு இருக்க போகுது, அவ்வளவுதான். படம் என்னைக்கு வந்தாலும் அவங்கவுங்களோட ஃபேன்ஸுக்கு அவங்கவுங்க ஸ்டார்ஸோட படம் அப்படிங்கிறது பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால கவலைப்படாம காத்துருங்க. ஸோ நீங்க ஒரு சூர்யா ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓவரால் வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய்.